ஜப்பான்ல பயங்கர மிஸ்டீரியஸான கிராமம் ஒன்று இருக்கு. அது ஏன்டா மிஸ்டீரியஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் அந்த வில்லேஜ் வந்து இருக்கா இல்லையானே தெரியாது. அந்த வில்லேஜ சபிக்கப்பட்ட வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து செத்து போனவங்களோட ஆத்மா கத்தர சத்தம் எல்லாம் கேட்குமா. சப்போஸ் எவனாவது ஒருத்தன் அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டானா அவங்க கதை அவ்வளவுதானா, அவன் திரும்பி வரவே மாட்டானா. அந்த கிராமத்துக்குள்ள நடக்கும் சில பல விஷயங்களை பத்தி ஜப்பான் ஃபுல்லா நல்லாவே ஃபேமஸ். அந்த கிராமம் எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா எப்படி போகணும்னு தெரியாது, போயிட்டு எப்படி வெளியில வரணும்ன்றதும் தெரியாது. இந்த அபிமன்யு வந்து சக்கரவியூகத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியில வரணும்னு தெரியாம செத்து போவான் இல்லையா, அதே போலதான் இதுவும். இந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு நல்லபடியா திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல. அந்த கிராமத்தோட பேர் வந்து இனுனாக்கி வில்லேஜ். உள்ள போன சில பேர் வெளியில நம்ம வந்திருக்காங்க. பட் அவங்க எப்படி வந்தாங்கன்னு சொன்னா நமக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் வந்துடும். அந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுடான்னு கூட நினைக்க தோணும். சோ ஜப்பானோட எந்த பகுதியில அந்த கிராமம் இருக்கு, அண்ட் அந்த கிராமத்துக்குள்ள போனவனோட நிலைமை என்ன, அண்ட் அந்த கிராமத்துக்குள்ள யார் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். இப்படி ஒரு கிராமம் இங்க இருக்குன்னு உலகத்துக்கு முதல் தடவை எப்ப தெரிய வந்ததுன்னா 1999ல ஜப்பானோட ஒரு டெலி நெட்வொர்க்கிங் கம்பெனிக்கு அனானமஸ் லெட்டர் ஒன்று வந்தது. அந்த லெட்டரை யார் அனுப்புனாங்க, அனுப்புனவங்களோட பேர் என்ன, அட்ரஸ் என்ன, எதுவுமே அதுல இல்ல. அதுல இருந்த வாசகம் என்னன்னா, the village in Japan isn't a part of Japan. அதாவது ஜப்பான்ல இருக்கும் ஒரு கிராமம், ஆனா அது வந்து ஜப்பானுக்கு சம்பந்தமே இல்லாத கிராமம். அண்ட் அந்த லெட்டர்ல இந்த இனுனாக்கி வில்லேஜ்ல ஒரு கப்பல் வந்து கொல்லப்பட்டு கிடக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. அண்ட் அந்த லெட்டர்ல இந்த கிராமத்தோட பேர் வந்து இனுனாக்கினும் அதுக்கு எப்படி போகணும்ன்ற வழியும் மென்ஷன் செய்யப்பட்டிருந்தது. பட் இது எல்லாத்துலயுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அந்த லெட்டர்ல எழுதப்பட்ட மொழி வந்து பழங்காலத்து ஜப்பான் மொழி. இப்போ ஜப்பான்ல இருக்கும் மொழிக்கும் எப்போ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஜப்பான்ல இருந்த மொழிக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. சோ அதோட மீனிங் என்னன்னா, பழங்காலத்தை சேர்ந்தவங்க அந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. சோ அந்த லெட்டரை எழுதினது யாரு, எதுக்காக இப்படி ஒரு இனுனாக்கி வில்லேஜ் இருக்குன்னு உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சாங்க, இந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. சரி, இப்போ அந்த இனுனாக்கி வில்லேஜ் எங்க இருக்குன்னு பார்த்தா, ஜப்பான்ல ஹாலிக் டனல்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ கூட அது இருக்கு. பட் இப்போ அந்த டனலோட நேம் வந்து ஹாலிக் டனல் கிடையாது, இனுனாக்கி டனல். அந்த டனல் கிட்ட நைட் டைம்ல வினோதமான சத்தங்கள் எல்லாம் கேட்குமா. கொஞ்சம் பயமுறுத்துறது போல சத்தம், நாய்கள் அழுவது போல சத்தம், இது போல சத்தங்கள் எல்லாம் கேட்டுச்சு. அந்த பக்கமா போன நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை யாருமே யூஸ் பண்றது கிடையாது. சும்மா சத்தம் கேட்டதுக்கு எல்லாமாடா மூடிடுவாங்கன்னு நமக்கு தோணும். பட் சத்தம் கேட்டதுக்காக மட்டும் கிடையாது, அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. இந்த இனுனாக்கி டன்னலை 1949ல கட்டி முடிச்சாங்க. பக்கத்திலேயே இன்னொரு டன்னலை கட்டினாங்க. அதை வந்து 1975ல கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த புது டன்னலோட யூசேஜ் அதிகமா இருந்தது. அண்ட் பழைய டன்னலோட யூசேஜ் கம்மியா இருந்ததால அந்த பழைய டன்னலை சரியா மெயின்டைன் பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பழைய டன்னல்ல, அதாவது அந்த இனுனாக்கி டன்னல்ல இந்த காஞ்சனா, அரண்மனை, சந்திரமுகி எல்லாம் ஓடுனதால ஜனங்க அந்த பக்கமாவே போறது நிறுத்தி. அண்ட் நிறைய கொலை கேசஸ் அந்த இனுனாக்கி டன்னலுக்குள்ள நடந்திருக்கு. அதுல ஒரு சம்பவம் வந்து 1988ல நடந்திருக்கு. அந்த டைம்ல ஒரு ஆளை கொலை பண்ண 5 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. இது போல அப்பப்போ நிறைய பேர் அந்த டன்னலுக்குள்ள கொல்லப்பட்டு செத்து கிடப்பாங்களாம். சோ அந்த இனுனாக்கி டன்னல்ல மூடினதுக்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, இப்ப சொல்ல போறது வந்து நாட்டுப்புற கதை, அதாவது ஃபோக்லோர். சோ என்னன்னா 1970ல ஒரு கப்பல் வந்து அந்த டன்னல் வழியா கார்ல வந்திருக்காங்க. சடனா அவங்க கார் நின்று போச்சு. சோ யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம்னு பக்கத்துல உள்ள கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அது வந்து அபேண்டோன் செய்யப்பட்ட கிராமமா, அதாவது அந்த கிராமத்துக்குள்ள யாருமே கிடையாதான். ஒரு வயசான ஆள் மட்டும் இருந்தானா. அந்த ஆளு இவங்களை வாங்க இன்வைட் பண்ணிட்டு சடனா கத்தியால அட்டாக் பண்ணி கொண்டுட்டானா. இது வந்து ஒரு சம்பவம், அதாவது ஃபோக்லோர் சம்பவம். இன்னொன்னு என்னன்னா, அந்த இனுனாக்கி டன்னல் கிட்டயே டெலிபோன் பூத் ஒன்னு இருக்குமா. அந்த டெலிபோன் பூத்துல டெய்லி நைட்டு கால் ஒன்று வருமா. அதை எவனாவது எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசிட்டானா அவன் சபிக்கப்பட்டுடுவானா, அந்த இனுனாக்கி வில்லேஜ்குள்ள போயிடுவானா. அப்படி போனவங்க மனநிலை சரியில்லாம போய் கடைசியில செத்து போயிடுவாங்களாம். இந்த எல்லா காரணங்களையும் வச்சுதான் அந்த இனுனாக்கி டனல்ல மூடிட்டாங்க. ஸ்டார்டிங்ல லெட்டர் ஒன்று வந்தது. அதுல இனுனாக்கி வில்லேஜ்க்கு எப்படி போகணும்னு மென்ஷன் செய்யப்பட்டிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. அதுல மென்ஷன் செய்யப்பட்ட பகுதி வந்து இந்த இனுனாக்கி டனல்குள்ள தான் இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி அந்த கப்பல் வந்து அந்த காரை விட்டுட்டு அந்த டன்னலுக்குள்ள இருந்து தான் இந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க. சோ கான்செப்ட் என்னன்னா, அந்த இனுனாக்கி டன்னலுக்குள்ள இருந்து தான் இந்த இனுனாக்கி வில்லேஜுக்கு போகிறதுக்கான வழி ஒன்று போகுமா. அந்த இனுனாக்கி டன்னலுக்குள்ள சின்ன பாதை ஒன்று போகுமா. அந்த பாதை வழியா போனாதான் இந்த இனுனாக்கி வில்லேஜுக்கு போக முடியுமா. பட் இதுல மேட்டர் என்னன்னா, அந்த பாதை வந்து எல்லாரோட கண்ணுக்கும் தெரியாதான். எவன் கண்ணுக்கு அது தெரியுதோ அவன் மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியுமா. அது வந்து ஒரு சுரங்க பாதை போல. உள்ள போக போக அந்த பாதை வந்து சின்னதாகிக்கிட்டே போகுமா. கடைசியில வரும் இடம் தான் அந்த இனுனாக்கி வில்லேஜ்.
சப்போஸ் ஆள் ஃபேட்டாக வந்தால் நடுவில் மாட்டிக்க வேண்டியது தான். ஸோ அந்த இன்னுனாக்கி வில்லேஜ்குள்ளே போய் பார்த்தா கம்ப்ளீட்டாக பழங்காலத்து ஸ்டைலில் இருக்குமா. பழங்காலம்னா 15 வருஷம் 20 வருஷம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 350-450 ஆண்டுகள் பழைய காலத்து ஸ்டைலில் இருக்குமா. அந்த கிராமத்து வழியாக போகும்போது சைன் போர்டு ஒன்று இருக்குமா. அதில் என்ன மென்ஷன் ஆகி இருக்கும்னா, பழைய ஜப்பானீஸ் லாங்குவேஜில் இந்த சைன் போர்டை தாண்டி உள்ள இடத்துல ஜப்பானீஸ் கான்ஸ்டியூஷன், ஜப்பானோட சட்டம் அப்ளை ஆகாதுன்னு போட்டிருக்குமா. அதோட மீனிங் என்னன்னா, இங்கே உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், ஜப்பானோட சட்டம் வந்து உங்களை காப்பாற்றாது, இதுதான் அதோட மீனிங். இந்த இன்னுனாக்கி வில்லேஜ் பற்றி மோஸ்ட்லி சொல்லப்படும் விஷயம் என்னன்னா, உள்ள போனவங்க வெளியில வரவே மாட்டாங்களாம். உள்ள போன அந்த ஆளுக்கு என்ன ஆகும், என்ன பண்ணுவான், எதுவுமே வெளியில தெரிய வராதான். பட் பெரும்பாலும் பேசப்படும் விஷயம் என்னன்னா, அந்த இன்னுனாக்கி கிராமத்துக்குள்ள உள்ளவங்க ஏற்கனவே வாழ்ந்து செத்து போனவங்களாம். அவங்களோட ஆவிகள் தான் அந்த கிராமத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குமா. அந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகும் போதே ஒரு கப்பலோட எலும்பு கூட இருக்குமா. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு கப்பல் வந்து காரை விட்டுட்டு அந்த கிராமத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு, அவங்க தான் இவங்க. அண்டு அந்த கிராமத்துக்குள்ள போக போக நிறைய டெத் ட்ராப்ஸ் இருக்குமா. அதாவது இந்த குழியை தோண்டி வச்சு கீழே கத்தியெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது அந்த கிராமத்துல போக போக பார்க்க முடியுமா. அந்த கிராமத்துக்குள்ள பேய்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, அந்த பேய்கள் வந்து தன்னோட பவர்ஃபுல்லான சக்திகளை வச்சு ஆள தூக்கிடலாமே. எதுக்காக இந்த நம்பியார்கள் எல்லாம் பண்ணுது? சரி, எதுக்கோ பண்ணுது. அந்த படுகுழிகளையும் தாண்டி ஒரு மனுஷன் எஸ்கேப் ஆகி உள்ள போயிட்டான்னா அவன் விதவிதமான பேய்களை சந்திப்பானா. அடுத்து அந்த டன்னல்ல இருந்து போகும் அந்த சுரங்க பாதை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு டைம் கேட்வேன்னு சொல்லப்படுது. அதாவது நீங்க அந்த வழியா டிராவல் பண்ணீங்கன்னா டைம் டிராவல் பண்ணிடுவீங்களா. அப்படி டைம் டிராவல் பண்ணி அந்த கிராமம் இருந்த பழங்காலத்துக்கு போயிடுவீங்களாம். இதை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த இன்னுனாக்கி வில்லேஜ்ன்றது ஃபேண்டசியோ இல்லை இமேஜினேஷனோ கிடையாது. 1691 இந்த இன்னுனாக்கி வில்லேஜ் உண்மையிலே இருந்தது. அப்போ அதோட பேர் வந்து இன்னுனாக்கி தானி வில்லேஜ். அதுக்கப்புறம் 1889 இந்த வில்லேஜ் தனி டவுன் தனின்னு சிஸ்டம் கொண்டு வந்தப்போ இந்த இன்னுனாக்கி வில்லேஜோட சில பகுதிகள் மற்ற ஏரியாஸோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் இன்னுனாக்கில உள்ள பல பகுதிகள் இன்னுனாக்கி டேம் கட்டினப்போ அதுக்குள்ள மூழ்கி போச்சான். ஆனா இந்த இன்னுனாக்கி டன்னல் வழியா போனா டைம் டிராவல் பண்ணி அந்த இன்னுனாக்கி வில்லேஜோட எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு போயிடுவாங்களாம். அண்ட் அதே போல பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தண்டிக்கப்பட்டவங்க, மற்ற கிராமத்துல ஒதுக்கப்பட்டவங்க இங்க வந்து தங்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்க மற்ற யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அப்படிப்பட்டவங்களோட ஆவிதான் அங்க சுத்துதுன்னு இன்னைக்கும் நம்பப்படுது. அதனால ஒரு காலத்துல அந்த இடமே பயங்கரமான இடமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. தண்டிக்கப்பட்டவங்க, சபிக்கப்பட்டவங்க அங்க இருந்ததால மட்டும் அது பயங்கரமான இடம் கிடையாது. அந்த இடமே, அந்த கிராமமே சபிக்கப்பட்ட இடமா இருந்துதான். பழங்காலத்துல அந்த கிராமத்துல வாழ்ந்தவங்கலாம் அசுர பூஜை பண்ணுவாங்களாம். அதாவது இந்த சைத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு சிவன் மேல நம்பிக்கை போயிடுச்சான். ஜப்பான் நாட்டுக்காரங்க சிவபகவானை எப்போ வழிபட்டாங்கன்னு தெரியல, பட் ரிசர்ச் பண்ணும்போது இப்படிதான் வந்தது. அதனால புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பலி கொடுத்துடுவாங்களாம், அவங்களே சாப்பிட்டுடுவாங்களாம். இது வந்து எப்பவோ பழங்காலத்துல நடந்த சம்பவம். இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல ஜப்பானை சேர்ந்த பல பேர் அந்த இடத்த பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதுல பல பேரால அந்த இடத்த ரீச் பண்ணவே முடியல. அண்ட் யாரெல்லாம் ரீச் பண்ணாங்களோ அவங்க வந்து காணாம போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்க திரும்பி வரவே இல்லை. சோ அவங்களும் ஆவிகளோட ஆவியா ஆயிட்டு இருப்பாங்கன்றதுதான் ஜப்பான் வாசிகளோட நம்பிக்கை. சப்போஸ் ஒருவேளை யாராவது பை மிஸ்டேக் திரும்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு இருக்குமா. அதாவது அவங்க மனநிலை கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டு இருக்குமா. ஏன்னா அவங்க பார்த்துட்டு வந்து சொன்ன விஷயங்கள் அப்படி, அவங்க சொன்னதெல்லாம் இன்னைக்கு பிரசன்ட் டேஸ்ல பிரசன்ட் ஜெனரேஷனால ஏத்துக்க முடியாத கான்செப்ட். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த இன்னுனாக்கி வில்லேஜ்க்குள்ள மொபைல் சிக்னலே கிடைக்காதான். எந்த நெட்வொர்க்கும் எந்த டெக்னாலஜியும் அங்க வேலை செய்யாதான். ஏன் வேலை செய்யாதுன்றதுக்கு ஒரு லாஜிக்கான ஆன்சர் என்னன்னா, இப்போ அந்த சுரங்கப்பாதை வந்து ஒரு டைம் கேட்வேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த சுரங்கப்பாதை வழியா போனா டைம் டிராவல் பண்ணி அந்த இன்னுனாக்கி வில்லேஜுக்கு போயிடலாம்ன்றதுதான் கான்செப்ட். அப்படி டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போனா எங்க போவோம்? அந்த இன்னுனாக்கி வில்லேஜுக்கு போவோம். ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி அந்த இன்னுனாக்கி வில்லேஜ் இருந்த காலகட்டம் வந்து 1691 1889 வரைக்கும். அந்த குறிப்பிட்ட 200 ஆண்டு காலத்துல மொபைல் கிடையாது, நெட்டு கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு 2024 உள்ள இந்த டெக்னாலஜி வந்து அந்த காலத்துல வேலை செய்ய வாய்ப்பு இல்லை. இதுதான் அந்த மொபைல் நெட்வொர்க் ஏன் அங்க வேலை செய்யாதுன்றதுக்கான பதில். பட் இது எல்லாத்தையும் தாண்டி, அதாவது சபிக்கப்பட்ட இடம்ன்றதெல்லாம் தாண்டி, ஒரு சமயத்துல ஜப்பான்ல கேங்ஸ்டர்ஸ் அதிகமாயிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல யாரையாவது போட்டு தள்ளிட்டாங்கன்னா அந்த பாடியை எடுத்துக்கிட்டு அந்த இன்னுனாக்கி டன்னல் கிட்ட போயிடுவாங்களாம். ஏன்னா அந்த பேய் பயத்தால அந்த டைம்ல ஆள் நடமாட்டமே இருக்காதான். அதனால அந்த இடத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அப்படியெல்லாம் யூஸ் பண்றதால போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து அந்த டன்னலோட 2 சைடும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்லயே அந்த இடம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட இடம். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேற அந்த இடத்த சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க என்னமோ இருக்கு. கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ பயங்கரமான விஷயம் அங்க ஏதோ ஒன்று இருக்குன்னு எக்ஸ்ட்ராவா பல விஷயங்களை சேர்த்துக்கிட்டு இவங்களே கதையா கிளப்பி விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஜப்பானோட இன்னுனாக்கி வில்லேஜ் பத்தின விஷயங்கள். அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்னு இது வரைக்கும் கன்ஃபார்மா தெரியாது. ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு அதிபயங்கரமா நம்பப்படும் விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.
ஸோ அதோட மீனிங் என்னன்னா, பழங்காலத்தை சேர்ந்தவங்க அந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. ஏன் இந்த காலத்தை சேர்ந்தவங்க கூட அந்த மொழியை கற்றுக்கிட்டு லெட்டர் எழுதியிருக்கலாமே. ஸோ அந்த லெட்டரை எழுதினது யார், எதுக்காக இப்படி ஒரு இலுனாக்கி வில்லேஜ் இருக்குன்றதை பற்றி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சாங்க? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. பதில் கிடையாதுன்னா எதுக்குடா டீகோட் பண்ணி விடலாம்னு சொன்னேன். அது ஏன்டா நைட் டைம்ல மட்டும் சத்தங்கள் கேட்குது? மேபி டிராஃபிக் இருக்காதுனாலையோ. அந்த படுகுழிகளையும் தாண்டி ஒரு மனுஷன் எஸ்கேப் ஆகி உள்ள போயிட்டான்னா அவன் விதவிதமான பேய்களை சந்திப்பானா சந்திச்சு மாநாடு நடத்துவானா இல்லை இன்டர்வியூ எடுப்பானா? ஆக்சுவலி மாட்டிக்கிட்டான்னு தான் சொல்லணும். அதாவது நீங்க அந்த வழியா டிராவல் பண்ணும்போது டைம் டிராவல் பண்ணிடுவீங்களா? நீங்க அந்த வழியா போகணும். அதுக்கப்புறம் 1888 பட் இது எல்லாத்தையும் தாண்டி, அதாவது சபிக்கப்பட்ட இடம்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு சமயத்துல ஜப்பான்ல கேங்ஸ்டர்ஸ் அதிகமா ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தாங்க. அதிகமே ஜாஸ்தி தான். இதுல என்ன அதிகமா ஜாஸ்தி ஆகுறது?